வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கட்டிங் செடியை பற்றி தாங்க. கட்டிங் செடி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டு விட்ருக்கேன். நான் ஒரு 5, 6 முறை இதுக்கு முன்னாடி கட்டிங் செடி வச்சுருக்கேன். எதுவுமே எனக்கு செடி வளரவே இல்லை. எல்லாமே பட்டு போயிடும். அதாவது ஃபஸ்ட்டு மண்ணில் மட்டும் வச்சேன். அப்புறம் மண்புழு உரம் மண் கலந்து வச்சுருந்தேன். அப்பயும் சரியாக வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோகோ ஃபிட்டை மட்டும் வச்சா வந்துடும் அப்படின்னு சில ஐடியாக்குள் நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் கோகோ ஃபிட்டை மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அப்பயும் முளைக்கலைங்க. இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணும் மண்புழு உரமும் அப்புறம் அந்த சில இயற்கை உரங்களை கலந்து போட்டு வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 அதாவது 40 இது இது 40 இது நான் இப்போ லாஸ்ட்டாக நான் 40 வச்சுருந்தேன். 40ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு 6, 7 மட்டும்தான் வெற்றிகரமாக வந்திருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள், எங்கள் ஜாரா பாருங்கள், ஜெகரா மேலே ஏறி என்னை வீடியோ எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், நான் இது செடியை வச்சு காமிச்சிட்டு இருக்கும்போது என்னை வீடியோ எடு அப்படின்னு சொல்லி மேலே வந்துட்டாங்க. அவங்க காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம என்ன முயற்சி செய்தாலுமே முழுசாக அது வெற்றி அடைகிறது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. இது ஏன்னா நிறைய யூடியூப்பில் போடுறாங்க, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும், அது வந்துடும்ன்றாங்க. அது சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம புதுசுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதுவுமே வரும். நமக்கு அனுபவம் தான். என்ன தான் நிறைய பேர் நமக்கு யோசனைகளை சொன்னாலுமே நம்மளோட அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிற விஷயம் தான் நமக்கு பெரிய பாடமாக இருக்கும் வாழ்க்கையில். சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு 4, 5 இது பாருங்கள், நான் மாற்றி இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரோஜா செடி, இது ரோஜா பாருங்கள், இது ரோஜா. இது எல்லாமே இப்போ தான் துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் புது இலை வந்திருக்கு. இதுலேயும் புது இலை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஆனால் இதில் இன்னும் வரல. ஆனால் பாருங்கள், இது பாருங்கள், இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட வெற்றி தான் நினைக்கிறேன். 1, 2, 3 ரோஜா செடி. இது அபரிதமான வளர்ச்சிங்க. இது எல்லாம் அதோடு சேர்ந்தது தான் இது. இப்போ நான் இந்த இதிலேருந்து மாற்றி வச்சது இது. சரி, இது மாற்றி பார்க்கலாம், எது எவ்வளோ நாளைக்கு இதுதான் வைக்கணும்னு. இது நான் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கமாகுது இது. இப்போ இது நல்லா வெற்றிகரமாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை மாற்றுறதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட வீடியோ போட்டிருக்கிறேன். இதை நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக கீழே வேர் இருக்குது பாருங்கள். இது அடுக்கு மல்லிங்க, 10 அடுக்கு மல்லி. 10 அடுக்கு மல்லியில் மட்டும் 2 கட்டிங் நமக்கு வெற்றிகரமாக முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இதை மாற்றி வைக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப்